கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பயாலஜியில் மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4. ஓகே, அடுத்த வீடியோ நம்மளை கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரைட் தி டைரக்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டெப்ளீஷன் ஆன் மேன். ஓசோன் டெப்ளீஷன் நடந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் will be more on the earth and on the human being. So it has got two effects, indirect effect and direct effect. What is the direct effect? Direct ultraviolet radiation அதிகமாச்சுன்னா it increases the incidence of cataract, கண்ணில் வெள்ளை விழுகிறது, throat and lung irritation, aggravation of asthma or emphysema, skin cancer. அது மட்டும் இல்லாமல் அது நம்முடைய இம்யூன் சிஸ்டம், வியாதி எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். டிமினிஷிங் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். திஸ் இஸ் தி டைரக்ட் எஃபெக்ட். வாட் இஸ் தி இன்டைரக்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசோன் டெப்ளீஷனால் யூவி ரேடியேஷன் அதிகமாகும்போது ஃபோட்டோ சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வில் பி அஃபெக்டட் பை திஸ் யூவி ரேடியேஷன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இன்ஹிபிட்டட், அது ஃபோட்டோசிந்தசிஸுடைய இதே குறைஞ்சி போயிடும். ஸோ ரிசல்ட்ஸ், அதனுடைய விளைவு இன்க்ரீஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ரிசல்ட்டிங் இன் தி குளோபல் வார்மிங், இன்னும் பூமி அதிகமாக சூடாகும். அண்ட் ஆல்சோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சி போச்சு. தே ஆர் தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ தெர் இஸ் தி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் லீடிங் டு ஃபுட் கிரைசிஸ். அடுத்து இதில் யூவி ரேடியேஷன் கூடுறதுனால இட் இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர் அண்ட் இட் சேஞ்சஸ் தி கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன். பூமியில் இருக்கக்கூடிய கிளைமேட் பேட்டர்ன் அண்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன் எல்லாமே மாறிடும். ஸோ அக்ரிகல்ச்சர் வில் பி அஃபெக்டட் வெரி மச். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபுட் ஷார்ட்டேஜ் அல்லது ட்ராட், வறட்சி, சீ வாட்டர் ரைஸ் அண்ட் தெர் இஸ் இம்பேலன்ஸ் இன் தி ஈகோசிஸ்டம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈகோசிஸ்டத்துலேயும் தெர் இஸ் எ இம்பேலன்ஸ் அஃபெக்டிங் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகே, ஸோ ஈகோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ வில் not be available to the human beings in full form. Okay, so UV radiation affects the terrestrial and aquatic ecosystem, altering the growth, alters the food chains and alters the biochemical cycles. This is nitrogen cycle, carbon cycle. This way all cycles will be affected. So it affects the food chain also, alters the growth also. This is the indirect effect. Okay, so next question, explain the pattern of inheritance of a dominant gene suppressed by another one dominant gene. So ஒரு ஜீன் டாமினேட்டாக இருந்தால் it has to express itself. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ட்ரைட்டுக்கு ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்கலாம், ஒரு ரெசிடிவ் இருக்கலாம் அலீலில். அனதர் ஒன் டாமினன்ட்னா அது இன்னொரு ட்ரைட்டுக்குள்ள டாமினன்ட் ஜீன், அதற்கு ஒரு ரெசிடிவ் ஜீன் இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாலிஜெனிக் எஃபெக்ட். இல்லை, இது ஒரு ஜீன் பாலிஜெனிக் எஃபெக்ட். ஓகே, திஸ் இஸ் அ பாலிஜெனிக் எஃபெக்ட். நம்ம எபிஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ டைப் ஆஃப் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் வேர் ஒன் ஜீன் கண்ட்ரோல்ஸ் தி ஃபீனோடைப் ஆஃப் அனதர் ஜீன். ஒரு ஜீன் இன்னொரு ஜீனுடைய ஃபினோடைபிக்கல் கேரக்டரை இட் கண்ட்ரோல்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் ட்ரைட். ஓகே, ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எபிஸ்டேசிஸில் ஜீன் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஜீனோடைப். ஜீனோடைப்பில் எந்த விதமான மாற்றங்களும் வர்றதில்லை. இட் அஃபெக்ட்ஸ் ஓன்லி தி ஃபினோடைப். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தெர் இஸ் அ ஸ்குவாஷ் ஃப்ரூட். அதில் 3 கலர்ஸ் வருது. ஜீன்ஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு ஜீன்ஸ். ஜீன் ஏ இஸ் டாமினன்ட் அண்ட் ஜீன் பி இஸ் ஆல்சோ டாமினன்ட். ஓகே, ஸோ ஜேக்கு ரெசசிவ் இஸ் ஏ, ஸ்மால் ஏ இஸ் தேர். இந்த பி டாமினன்ட் ஜீனுக்கு ரெசசிவ் பி இஸ் ஆல்சோ தேர். ஓகே, இப்போ 3 கலர்ஸ் எதில் வருது? ஒயிட்டு, எல்லோ அண்ட் க்ரீன். ஆனால் 2 ஜீன் தான் இருக்குது, ஏ அண்ட் பி. ஓகே, இதில் இந்த 2 ஜீனில் ஜீன் பி ஷோஸ் எபிஸ்டாசிஸ். ஜீன் பி என்ன செய்யுதுன்னா, இந்த டாமினன்ட் பி எந்த இடத்துல இருக்கோ அங்கே ஏவுடைய கேரக்டர் வெளியேறாமல்
இது மாஸ்க் பண்ணிடுது. ஸோ ஜீன் பி ஷோஸ் எபிஸ்டேசிஸ், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஜீன் ஏ. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டு டாமினன்ட், பட் பி இஸ் எபிஸ்டேட்டிக். ஓகே, ஜீன் ஏ மாஸ்க் ஆயிடுது ஃபார் தி ஸ்குவாஷ் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி, அதேமாதிரி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி டாமினன்ட் ரெசசிவ் ரெண்டுலேயும் இருக்குது. ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி வரும்போது வாட் வி கெட் 12 ஒயிட் அஃபெக்டட், ஒயிட் 3 எல்லோ 1 க்ரீன் மட்டும்தான் வருது. ஸோ ரேஷியோ இஸ் 12:3:1. ஓகே, எப்படி இந்த ரேஷியோ வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 12ல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேபிட்டல் பி இருக்கும். கேபிட்டல் பி 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 எல்லா 12லையும் திஸ் கேபிட்டல் பி இஸ் தேர், டாமினன்ட் பி ஜீன் இஸ் தேர். இந்த டாமினன்ட் பி இருக்கிற இடத்துல டாமினன்ட் டபுள் ஏ இருந்தால் கூட ஏன்னா இட் இஸ் ஒயிட் இன் கலர். ஸோ இந்த ஏவோட இது இங்கே ஒர்க் அவுட் ஆகலை ஃபினோடிபிக்கலாக, கரெக்டாக? ஸோ திஸ் டாமினன்ட் ஜீன் இஸ் dominant over another dominant gene. This is A is suppressed and B is expressed phenotypically. Okay, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எப்படி வருதுங்கிறத வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளைன் தி பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஹியர் இட் இஸ் 12:3:1 is the ratio. Okay, suppressed by another one dominant gene. This is called epistasis. Okay, so next question. Explain the role of agrobacterium as a vector in gene transfer. Gene transfer la rendu method irukku, direct and indirect. Okay, indirect method la we are using a vector. Vector means it is a carrier. Okay, agrobacterium tumefaciens is a natural, has got a natural mechanism. In a natural mechanism of called conjugation மூலமாக இந்த ஸ்பீசிஸாக இருந்தாலும் சரி வேறு ஸ்பீசிஸாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பீசிஸ்க்கு ஹரிசாண்டலாக ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நேச்சுரல் மெக்கானிசம் ஹஸ் காட் திஸ் அக்ரோபாக்டீரியம். ஓகே, ஸோ இட் இன்ஜெக்ட் தி ஸ்மால் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி டிஎன்ஏ, தட் இஸ் கால்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. அது பிளான்ட் செல்லுக்கும் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதில் ஸ்பீசிஸ் இஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ தி டிடிஎன்ஏ transfer DNA integrates randomly into the plant chromosome and once inserted can function as a new gene. So this is the agrobacteriumனுடைய plasmidல உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதனுடைய plasmid that is extra chromosomal DNA. அதில் it has got tDNA, it has got virulence part and it has got marker. Okay, all the qualities of plasmid required for gene transfer is present in the agrobacterium. ஏன் agrobacterium மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை. ஒரு என்ன ஜீனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எடுக்கிறோமோ தட் இஸ் கால்டு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதில் இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா திஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு தி பிளான்ட் செல் and that transformation efficiency is very high. So transgenic crops obtained have better fertility percentage ரொம்ப அதிகம். So protocols for both dicotyledons and monocotyledons are available for using agrobacterium plasmid. So relatively large length DNA segment can be transferred. இந்த பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய டிடிஎன்ஏ செக்மெண்ட் சின்ன சைஸாக இருக்கணும் ஸோ தட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஈஸிலி. அதே சமயம் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு லார்ஜாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தீஸ் ஆல்சோ another advantage. So what is the advantages? It is technically simple. Okay, yields relatively uncomplicated insertion events. அதில் இன்சர்ட் பண்ணும்போது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வர்றதில்லை. ஓகே, தென் அன்லிமிட்டெட் சைஸ் ஆஃப் தி ஃபாரின் டிஎன்ஏ ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நம்ம அதாவது எந்த டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணும்போது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த டிஎன்ஏ ரொம்ப லென்த் பெருசாக இருந்தால் கூட இன்சர்ட் பண்ண முடியும். எஃபிஷியன்ட் ஃபார் தி மோஸ்ட் பிளான்ட்ஸ். ஓகே, அடாப்டபிள் டு டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸ். கல்ச்சர் ப்ரொசீஜர்ஸ் புரோட்டோபிளாஸ்டில், டிஷ்யூ செக்ஷன்ஸில், நான் கல்ச்சர் மெத்தட்ஸில் எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மைட்டாட்டிக்கலி அண்ட் மியாட்டிக்கலி ஸ்டேபிள்
மைட்டாட்டிக் டிவிஷனாக இருந்தாலும் சரி, மியாட்டிக் செல் டிவிஷனாக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த செல்ஸ் ஆர் வெரி ஸ்டேபிள். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக Archaeobacterium has got a very big role in the indirect method of gene transfer. Okay. So thank you students, we'll meet again in the next discussion. Thank you.